With 5G connectivity and telemedicine technology, it's fully equipped. It has all equipments with advanced techniques, everything, medications, எல்லாமே இருக்கும். So if needed, even the super specialty doctors can also guide the treatment when the ambulance is moving. So நீங்க கேட்கலாம் என்ன நார்மல் ஆம்புலன்ஸ்ல உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி அவங்க கால் பண்ணுவாங்க, patient will be picked up. ஸோ என்ன எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் தேவையோ அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து கொடுத்துட்டு அங்கே டாக்டர்ஸ்க்கு ஃபோன் அடிச்சு they will tell the patient, once the patient is picked up, the audio video thing will get connected to the emergency doctors, so the doctors can see the patient 360 degree. ஸோ பேஷண்ட்க்கு என்னென்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து அந்த paramedic ஸ்டாஃப்க்கு வந்து the treatment will start inside the ambulance itself. So what are the benefits of this 5G? So the faster diagnosis and immediate treatment will be started while the patient is on the move. And especially ரொம்ப sick conditions like a stroke, heart attack or ரொம்ப sick-ஆன head injury patients-க்கெல்லாம் வந்து நம்ம immediate-ஆ வந்து அங்கே அந்த paramedic வந்து will inform what to be done. And அந்த cervical collar போடுறதா இருக்கட்டும், blood loss பார்க்கறதா இருக்கட்டும், cardiologist வந்து department, emergency about the ambulance சொல்லுங்க என்ன என் பையன் சொல்லி ட்ரீட் பண்ண அம்மாக்கு வாய் கோணுதுங்க சொல்லி சொல்றாரு அபிராமி ப்ரோ ரேடியோ கோவிட் பண்ணாங்க அதட்ட படம் இருக்கு காவேரி மருத்துவமனை 27 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சும்போது எமர்ஜென்சி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். இது என்னென்னான ஒரு எமர்ஜென்சி பல தடவை வந்து பேஷண்ட் வந்து நிஜமாலுமே ட்ரூத் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேஷண்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம், இல்லை ஆம்புலன்ஸ்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம பண்ணியிருந்தால் காப்பாற்றிருக்கலாங்கிற ஒரு ஃபீலிங் தான் எப்பொழுதுமே இருந்தது. பட் இதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நல்லா பண்ணாலும் ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் ஆம்புலன்ஸில் எப்படி நல்லா பண்ண போகிறோங்கிறது அது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ப்ரீ ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் ஒரு ஆம்புலன்ஸில் அது கேர் கொடுக்கறதுனால டயக்னோசிஸ் முன்னாடியே நடக்குது, மெடிசன்ஸ் அங்கேயே கொடுக்குறாங்க. ஸோ பை த டைம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்டெபிலைஸ்டு பேஷண்ட்டாக வராங்க. Forward and felicitate our esteemed chief guest. Ladies and gentlemen, give a big round of applause as we honor and felicitate Dr. A. Amalraj, IPS, Additional Director General of Police from the Greater Chennai Police as our chief guest. We have all been waiting for. My dear, we are launching a new approach to emergency care. It's time to mark the official continuous care ambulance fleet by Kaveri Hospitals. And I request our esteemed chief guest, along with our distinguished dignitary, I request you to get on stage. HODs of our emergency department, Dr. Preeta Elanovan from Kaveri Vadapalli and Dr. Ashok Nandagopal from Kaveri. As we witness this historic moment, units through a live video streaming. And now I request our chief guest Dr. Amalraj sir to flag off the 5G continuous care ambulance fleet. So you can see the AV, Kaveri Radio Road and Ma Kaveri. Ambulance fleet by Kaveri Hospital by our distinguished dignitaries. Technology travels with the patient. A model begins even before the Ladies, powered by technology and driven by expertise. In the 5G ambulance துவக்க நிகழ்ச்சியில் வந்திருப்பது கலந்து கொள்வது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழைத்தமைக்கு சேர்மன் டாக்டர் மணிவண்ணன் மருத்துவ அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் எவ்வளவு
எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு அந்த நோயாளியை கூட்டி செல்வது காரணமாக இருக்கிறது. மிக விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அந்த நோயாளி உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த ஆம்புலன்ஸ் என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்யூப்மெண்டாக மட்டுமல்லாமல் அது ஒரு மூவிங் மருத்துவமனையாக, நடமாடும் மருத்துவமனையாக செயல்படுவது இந்த 5G கனெக்டிவிட்டி மூலம் மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்களும் அந்த ஆம்புலன்ஸில் செல்கின்ற அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃபும் தொடர்ந்து அந்த பேஷண்ட் மருத்துவமனையில் சென்று செல்வதற்கு முன்னால் தேவையான மருத்துவ உதவி செய்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறது. இடங்களில் நிறுத்தி பேஷண்ட்ஸ் நோயாளிகளுக்கு இலவசமாக அவர்கள் உடனடியாக மருத்துவமனை செல்வதற்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நன்றி.